யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076-830-39-31. வணக்கம், இது IBC தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேசலை தொடர்பில் நீதிமன்றின் இன்றைய உத்தரவு. செம்மணி மனித புதைக்குழி பின்னணியில் உள்ள குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. நீதியமைச்சர். தொடரூந்தில் பயணித்தவர் மீது கொடூர தாக்குதல். ஆஸ்திரேலியாவில் இலங்கை இளைஞருக்கு சிறை. சாவகச்சேரி நகர சபைக்கு புதிய உபதவிசாளர் தெரிவு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை நீடிப்பு தனிநபரை அடிப்படையாக கொண்டதல்ல அரசாங்கம். பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்கவே 22வது திருத்தம். கம்மன்பில குற்றச்சாட்டு. ஹொரணி பகுதியில் பாரிய அளவிலான ரத்தினக்கல் கடத்த முறியடிப்பு. சுற்றுலாத்துறை முதலீடுகளுக்காக ஜனாதிபதி மாளிகைகள் அமைச்சரவை ஒப்புதல். தொடர்பான விரிவான செய்திகள். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் தாக்கல் செய்த ரிட் மனு ஆகஸ்ட் 25 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் சுரேசலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை எதிர்த்து சுரேஷ் ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு இன்றைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 25 மனுவினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று தீர்மானித்துள்ளது. அன்றைய தினத்தில் குறித்த மனு தொடர்பான மேலதிக விவரங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் 28 இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த பேரவலத்திற்கு புலிகளா, இந்திய அமைதிப்படையினரா அல்லது இலங்கை ஆயுதப்படைகளா காரணம் என்பது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் இறுதியிலேயே முழுமையாக தெரிய வரும் என்று கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் இலங்கை இளைஞர் ஒருவருக்கு 8 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ரணீஸ் சிவகுமார் என்ற இளைஞருக்கே இவ்வாறு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தொடரூந்தில் பயணித்த நபர் ஒருவர் மீது கண்ணாடி போத்தலால் தாக்கி பலத்த காயத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அவருக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞரும் அவரது நண்பரான பேட்லி மாவினி ஆகிய இருவரும் சேர்ந்து கடந்த ஏப்ரல் 25 தொடரூந்தில் பயணித்த நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். நீதிமன்றில் தனது செயலை தற்காப்புக்காக செய்ததாக சரணிஸ் தரப்பில் வாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதனை முற்றாக நிராகரித்த நீதவான் டெபோரா வஸ்தா, தேவைப்படும் போது உங்களை தற்காத்துக் கொள்ள உங்களுக்கு உரிமையுள்ளது என்றும், ஆனால் ஒருவரின் தலையில் போத்தலால் அடிப்பது தற்காப்பு ஆகாது என்றும், இது நிரபராதி ஒருவர் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் அவர் ஏற்கனவே 89 நாட்கள் சுமார் 3 மாதங்கள் காவலில் கழித்துள்ளதால் எஞ்சிய காலத்தை கண்காணிப்புடன் கூடிய நிபந்தனை பின்னணியில் கழிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளராக முத்துலிங்கம் கோகுல்ராஜ் திருவுளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் தெரிவு 28 காலை நடைபெற்ற போதே கோகுலராஜ் தெரிவானார். சாவகச்சேரி நகர சபையின் முன்னாள் உபதவிசாளர் ஞா கிஷோர் உள்ளூராட்சி ஆணையாளரால் விடப்பட்ட சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசியமை தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தனிநபர் விசாரணை அதிகாரியின் விசாரணை அறிக்கையின் பரிந்துரைக்கு அமைய முன்னாள் உபதவிசாளர் பதவியும் அவரது சபை உறுப்புரிமையும் கடந்த ஜூன் மாதம் 24 ஆளுநரால் வர்த்தமானி அறிவித்தலூடாக வரிதாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் புதிய உபதவிசாளர் தெரிவுக்காக சபை அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் 6 உறுப்பினர்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் 6 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 உறுப்பினர்கள், அதில் ஞா கிஷோரின் உறுப்புரிமை வரிதாக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய
கூட்டமைப்பின் அவரை உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள், அதில் ஒருவர் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். தனிநபர் ஒருவரை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை அமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள தீர்மானிக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் 28ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குற்றவியல் தொடர்பில் முதல் நிலை நீதித்துறை அதிகாரம் கொண்ட மாகாண மேல் நீதிமன்றங்கள் மற்றும் சிவில் மேன்முறையீட்டு அதிகாரம் கொண்ட சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றங்களில் நிலுவையிலுள்ள அதிகளவிலான வழக்குகளை தாமதமின்றி தீர்ப்பதற்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது. நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் மாகாண மட்டத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை நடைமுறைப்படுத்துதல் காரணமாக அந்நீதிமன்றங்களுக்கு அனுபவம் மிக்க மற்றும் புலமைமிக்க நீதிபதிகளின் சேவையை பெற்றுக்கொள்ளும் வகையில் நீதிபதிகளின் தற்போதைய சட்ட ரீதியான ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான தேவையும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் உள்நோக்கத்துடன் ஒட்டுமொத்த நீதியரசர்களின் பதவிக்காலத்தையும் நீடிக்கும் வகையில் அரசமைப்பின் 22வது திருத்தத்தை கொண்டுவர அரசு உத்தேசித்துள்ளது என்று பிபுதிரிகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிபுதிரிகல உரிமைய கட்சி காரியாலயத்தில் 27ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன எதிர்வரும் டிசம்பர் மாதத்துடன் சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ள நிலையில் ஆரம்பத்தில் அவரது சேவை காலத்தை நீடிக்க முயன்ற அரசு எதிர்ப்புகள் எழுந்ததைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உட்பட சகல நீதிபதிகளின் பதவிக்காலத்தையும் நீடிக்க உத்தேசித்துள்ளது. அரசிடம் குறுகிய நோக்கங்கள் இல்லாவிடின் பிரதம நீதியரசர் ஓய்வு பெற்றதன் பின்னர் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். இந்த திருத்தத்தால் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அனைவரும் பயனாளிகளாக மாறுவதால் இந்த சட்டமூலத்தை உயர்நீதிமன்றில் சவாலுக்குட்படுத்த முடியாது. எனவே இது தொடர்பில் மக்களின் அபிப்பிராயத்தை கோருவதற்கு ஜனாதிபதி உடனடியாக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். அப்போது மக்களே இதற்கு சிறந்ததொரு தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொரணை கழுகே மோதிர பிரதேசத்தில் பாரிய அளவிலான சட்டவிரோத மாணிக்கக்கல் கடத்தல் நடவடிக்கையை வலான போலீஸ் பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவினர் முறியடித்துள்ளார்கள். அத்தோடு 3 ரத்தினக்கல் வணிகர்கள் உட்பட 25 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வலானா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு நடத்திய சோதனையின் போது 11 படகுகள், 5 மோட்டார் பைக்குள் மற்றும் ரத்தினக்கல் அகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகைகளை நீண்டகால சுற்றுலா முதலீட்டு திட்டங்களுக்காக குத்தகை விடுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை பொருளாதார ரீதியாக பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இம்மாளிகைகளின் கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் அதேவேளையில் இவற்றை சுற்றுலாத்துறையுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் நாட்டிற்கு வருமானத்தை ஈட்ட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேசலை தொடர்பில் நீதிமன்றின் இன்றைய உத்தரவு. செம்மணி மனித புதைக்குழி பின்னணியில் உள்ள குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. நீதியமைச்சர். தொடரூந்தில் பயணித்தவர் மீது கொடூர தாக்குதல். ஆஸ்திரேலியாவில் இலங்கை இளைஞருக்கு சிறை. சாவகச்சேரி நகர சபைக்கு புதிய உபதவிசாளர் தெரிவு. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை நீடிப்பு. தனிநபரை அடிப்படையாக கொண்டதல்ல அரசாங்கம். பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்கவே 22வது திருத்தம். கம்மன்பில குற்றச்சாட்டு. ஹொரணி பகுதியில் பாரிய அளவிலான ரத்தினக்கல் கடத்த முறியடிப்பு. சுற்றுலாத்துறை முதலீடுகளுக்காக ஜனாதிபதி மாளிகைகள் அமைச்சரவை ஒப்புதல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31.